அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி ஃப்ரைடே. இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் இன்ஸ்டாகிராம் மாதிரி புது ஃபோட்டோ ஷேரிங் ஆப் கொண்டு வர போகிறாங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தலாம். சாம்சங்குடைய ஆசம் ஈவெண்ட் A53 A33 ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தலாம். ரெட்மி உடைய K50 சீரீஸ் இதுவும் லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்தலாம் டெக் நியூஸ் நம்பர் 786ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது Technical Chennai, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்காக ஓன் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறதா தெரியுது. ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஆண்ட்ராய்டு அண்ட் iOS-ஐ மட்டும் கம்ப்ளீட் பண்ணாமல் விண்டோஸையும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கம்ப்யூட்டர்ஸ்க்கும் இவங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. தற்சமயம் இந்தியாவில் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95% மேலே ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே iOS அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3% யூஸ் பண்ணுறாங்க. அகைன் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இது இல்லாமல் இந்தியன்ஸ்க்காக ஓன் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறதாகவும் கூடிய விரைவில் இவங்க மொபைல் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ்க்கு கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாமல் குளோபலாக எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஓப்பன் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாகவும் கொண்டு வர போகிறாங்க. ஸோ டைரெக்டாக இவங்க ஆண்ட்ராய்டு iOS அதுக்கப்புறம் விண்டோஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஹார்மோனி OS, சாம்சங்குடைய டைசன் OS எல்லாம் லான்ச் பண்ணி அதெல்லாம் அந்த அளவுக்கு பாப்புலர் ஆகலை. ஸோ இந்தியன் OS எவ்வளோ தூரம் பாப்புலர் ஆகும்னு லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். இன்ஸ்டாகிராம் பாப்புலரான ஃபோட்டோ ஷேரிங் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 14 ரஷ்யாவில் பேன் பண்ணிட்டாங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நிறைய போஸ்ட் வந்ததுனால. பட் இந்த ஆப் பேன் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 மில்லியன் யூசர்ஸ் இதில் இருந்ததாகவும் அவங்களாம் கொஞ்சம் டிஸப்பாயிண்டடாகவும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதனால் ரஷ்யாவில் இப்போது ஓன் ஃபோட்டோ ஷேரிங் ஆப் ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க மார்ச் 28 அன்னைக்கு. இதோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ROSSGRAM அப்படிங்கிற பேரில் தான் லான்ச் பண்ணுறாங்க. அகைன் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இன்ஸ்டாகிராம் எப்படி இருந்ததோ அதே டிசைனில் தான் இது கொண்டு வர போகிறாங்க. அகைன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருந்ததை விட இன்னும் சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட தான் இது லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ ROSSGRAM மார்ச் 20 அன்னைக்கு ரஷ்யாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. நீங்கள் ஒருவேளை உங்களுடைய நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் பாஸ்வேர்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கலீக்ஸ் இவங்களோட ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னா இனிமேல் அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கான டெஸ்டிங்கும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வர போகிறாங்க. ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் எக்ஸ்ட்ரா அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர், இன்னொன்று ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொஃபைல் டு அ நியூ அக்கௌண்ட் அப்படிங்கிற ஃபீச்சர். இந்த ரெண்டு ஃபீச்சர் கொண்டு இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 200 to 225 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் எக்ஸாக்டாக எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு தெரியல, பட் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா இனிமேல் பே பண்ணணும். கூகுள் வருஷம் ஐஓ கான்ஃபரன்ஸ் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷம் தான் 2022க்கான டேட்டும் ரிவீல் பண்ணிட்டாங்க. May 11th and 12th அப்படிங்கிற மாதிரி டீசர் மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அகைன் ஆஃப்லைன் ஈவெண்ட்டாக இருக்கும் தெரியுது. பட் எம்ப்ளாயிஸ் மட்டும்தான் ஆஃப்லைன் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். மற்ற எல்லாரும் ஆன்லைனில் தான் இதை வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அகைன் இந்த ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளுடைய Pixel 6a இதை பற்றி இவங்க அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதோட Android 13 இதோட ஃபீச்சர்ஸும் இவங்க ரிவீல் பண்ணுவாங்க. Android 13 உடைய அஃபிஷியல் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இல்லைனா செப்டம்பரில் தான் இருக்கும். பட் இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த கான்ஃபரன்ஸில் இவங்க ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுது. சாம்சங்குடைய ஆசம் ஈவெண்ட்டில் 3 ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங்குடைய A53, A73, A33 இங்கே லான்ச் பண்ணியிருந்தாங்க. 3 ஸ்மார்ட் ஃபோனும் அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருந்தது. A33 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி U நாட்சில் இவங்க கொடுத்துருந்தாங்க. Exynos 1280 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே A53 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்ச் ஹோல் நாட்சோட கொடுத்துருந்தாங்க. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் Exynos உடைய 1280 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா 5000 mAh பேட்டரியோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய குளோபல் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 37,000 கிட்ட லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே சாம்சங்குடைய A73 அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 778 கொடுத்துருந்தாங்க. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A53 மாதிரி தான். பட் இது பிரைமரி சென்சார் 108 மெகா பிக்சல் அப்படின்னு சொல்லி 3 ஸ்மார்ட் ஃபோன் குளோபலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் இந்தியாவில் என்ன ப்ரைஸிங்கில் எல்லாமே கொண்டு வராங்கன்னு. அதோட சாம்சங் ஃப்ரீஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு டீசரும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் டு பேக் டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் ரொம்பவே குவிக்காக நம்ம எதிர்பார்க்கலாம். அகைன் இந்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்க்ரீன் சைஸை எவ்வளோ தூரம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் டீசர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃப்ரீஸ்டைல் ப்ரொஜெக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவிக்காக இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. அதோட ரெட்மியுடைய பாப்புலரான K50 சீரீஸ் இதுவும் நேற்று சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. K50 அண்ட் K50 Pro கூடவே K40s அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் மேபி லைட்டர் வேரியண்ட்டாக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க.
ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா K50 உங்களுக்கு MediaTek Dimensity 8100 கொடுத்துருக்காங்க. கூடவே QHD Plus டிஸ்பிளே, Gorilla Glass Big Touch support, 48 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா, 5500 mAh பேட்டரி, 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபீச்சர்னு இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே Redmi K50 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் QHD Plus டிஸ்பிளே தான், AMOLED பேனல், 120 Hz refresh rate, பட் MediaTek Dimensity 9000ல கொடுத்துருக்காங்க. 108 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா, 5000 mAh பேட்டரியோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 35,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே Redmi K40s அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டர் வேரியன்ட் மாதிரி Snapdragon 870 கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா, 4500 mAh பேட்டரியோட இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,000 கிட்ட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அகைன் ரெட்மியோடைய K50 சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் போக்கோ கீழே தான் கொண்டு வருவாங்க. ஸோ போக்கோ எக்ஸ் சீரீஸ் இல்லைனா எஃப் சீரீஸ் கீழே இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம். OnePlus உடைய நாட் சீரீஸ் கீழே இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் கூடிய ஒரு விலை இந்தியாவில் வரலாம் தெரியுது. அதாவது அண்டர் 20K ஸ்மார்ட் ஃபோன் OnePlus நாட் CE2 Lite. எஸ், ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இப்போ Geekbenchல லிஸ்டிங்காக இருக்குது. அங்கே ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் வந்து உங்களுக்கு 678, மல்டி கோர் ஸ்கோர் வந்து 1932. இந்த ஸ்கோர்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 695 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ Snapdragon 695ல அண்டர் 20Kல இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 11ல இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை OnePlus உடைய நாட் சீரீஸ்க்குள்ள OnePlus நாட் 3லையும் இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. நேற்று இதோட கேமரா ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோம். எக்ஸலண்ட் கேமராஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் MediaTek Dimensity 8100 அப்படிங்கிற மாதிரி இப்போ ரிவீலாக இருக்குது. ஸோ ஓவரால் இதோட ஃபீச்சர்ஸ் ஸ்பெக்ஸ் எல்லாமே பார்க்கும்போது Realme GT Neo 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் சைனால லான்ச் ஆகுது. அந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் இவங்க ரீபிராண்ட் பண்ணி இந்தியாவில் நாட் 3 அப்படின்னு கொண்டு வர்ற மாதிரி தெரியுது. ஸோ பார்க்கலாம், ரீபிராண்டிங்காக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மோட்டோரோலாவுடைய A33 Pro இதில் வந்து லைட்டர் வேரியண்ட்டும் இவங்க கொண்டு வரலாம் தெரியுது. ஏன்னா ரீசெண்டாக Geekbenchல லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. இது Moto H30 இந்த பேரில் இவங்க கொண்டு வரலாம். அகைன் இங்கே Geekbench ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் வந்து 821, மல்டி கோர் ஸ்கோர் வந்து 2353. இந்த ஸ்கோர்ஸ் வச்சு பார்க்கும்போது இது Snapdragon 778ல தான் லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அஃபோர்டபுள் Snapdragon 778 இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மோட்டோரோலா தரப்புல இருந்து Realme GT Neo 3 இந்த ஸ்மார்ட் ஃபோன் March 22 அன்னைக்கு சைனால லான்ச் ஆகுது. ஸோ லான்ச்க்கு முன்னாடி ஒவ்வொரு டீசராக ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இந்த ஸ்மார்ட் ஃபோன் 150 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ 5 மினிட்ஸில் 0 to 50% இது ரீச் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸலண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட Realme GT Neo 3 கூடிய விரைவில் சைனாவில் வரப்போகுது. அடுத்ததாக பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். ரஷ்யா லான்ச் பண்ண போகிற புது ஃபோட்டோ ஷேரிங் ஆப்புடைய பேர் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணணும். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் NFT. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து பரணிதரன். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்கள் பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சரி. ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.